ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி ஒரு இம்பார்ட்டன்ட் பேசிக்கான விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சமச்சீர் புக்ஸ் ரொம்ப வந்து பின்னாக்க முக்கியம். இந்த சமச்சீர் புக்ஸில் எந்த எடிஷன் ப்ரிஃபர் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த எடிஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது சிலபஸ் முடிக்க முடியும், அதை நம்ம வந்து பார்க்கலாம். எனக்கு இது எல்லாம் ஏற்கனவே தெரியும்னா நீ வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவோங்க. ஏன்னா நீங்கள் படிக்க போகிற புக்ஸு எந்த புக்கை படிக்க போகிறீங்க, என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்க, பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எக்ஸாம் நீங்கள் ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? சரி, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் சமச்சீர் புக் படிக்கணுமா? ஒரு அகாடமி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். என்ன இருந்தாலும் சமச்சீர் புக் ஒரு மூலதனமான ஒரு சோர்ஸு. இதை முடிச்சுட்டு தான் அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுவாக இருந்தாலும் இதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பின்னாக போகணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த சமச்சீர் புக்கில் எடிஷன் நிறைய வந்து பின்னாக்க உண்டு. இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள், 2022 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 2019 சில புக்ஸ் வந்து பின்னாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஓல்டு புக்ஸ் அப்புறம் மாதிரி இங்கே வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரைட். இல்லை என்ன விஷயம் அப்படின்னா, சமச்சீர் புத்தகம் பொறுத்த வரைக்கும் 2019க்கு முன்னாடி பின்னாடி நம்ம வந்து பின்னாக பிரிக்கலாம். ரைட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சில புக்ஸ் வந்து பின்னாக இருக்கும், அதான் உங்களுக்கு ஓல்டு புக் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. 2019 புக்ஸ் எல்லாம் வந்து பின்னாக மாற்றினாங்க, நியூ புக்ஸ் அப்படின்ற மாதிரி. 2019க்கு அப்புறமா இந்த கோவிட் பேண்டமிக் பெருசாக வந்து பின்னாக வந்திருக்கும். இந்த கோவிட் பேண்டமிக்கில் 2021 ஒரு புது புக்ஸ் வந்து பின்னாக வந்திருக்கும். ஓகேவா? ரைட். இதில் எந்த புக்ஸ் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2019 என்ன புக் அவங்க பப்ளிஷ் பண்ணாங்களோ அந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணால் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ஓகே. இல்லை நிறைய பேர் என்ன யோசிக்கிற விஷயம் அப்படின்னா, இந்த 2021 கோவிடில் என்ன பண்ணியிருப்பாங்க, புக்ஸுக்கான சிலபஸ் கம்மியாக வந்து பின்னாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வந்து பாருங்கள், 2019 வந்து பாருங்கன்னா 10th வந்து சோஷியலில் வால்யூம் 1, வால்யூம் 2 வந்து பின்னாக இருக்கும். இதுவே 22க்கு அப்புறம் அந்த புக்ஸில் உங்களுக்கு ஒரு புக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வால்யூம் 1, வால்யூம் 2வில் 10 சாப்டர் வந்து பின்னாக இருக்கும். இந்த ஒரே புக்கில் ஒன்றா வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சில கண்டென்ட்டை கட் பண்ணி வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா, கோவிடுக்கு அப்புறமா ஸ்கூல் பசங்களுக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் நமக்காக வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ நாம் எதை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது 2019க்கு அப்புறம் என்ன புக்ஸ்லாம் அவங்க வந்து கொடுத்தாங்களோ அந்த புக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ 2019 எடிஷன் புக் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ரைட்டு. அப்போது நான் 20க்கு அப்புறம் அந்த புக்ஸை பார்க்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அது வந்து பின்னாக்க வேணாம். நீங்கள் 19ல் கொடுக்கப்பட்டிருக்க புக்ஸை ஸ்ட்ராங்காக ப்ரிஃபர் பண்ணாலே எல்லாம் வந்து பின்னாக கவர் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஓல்டு புக்கை ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். அதாவது 2019 முன்னாடி வந்திருக்கு பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் 12th ஹிஸ்ட்ரி அண்ட் 11th ஹிஸ்ட்ரிலாம் வந்து 12th புக் வந்து பின்னாக்க படிக்கணும். முக்கியமாக குரூப் 1 மெயின்ஸுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். குரூப் 4க்கு ஒரு சில விஷயம் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி வந்திருக்கும். பட் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண போகிறது 2019 வந்த இந்த புக்ஸ் தான். அதாவது சோஷியல் சயின்ஸு அண்டு 11th அண்ட் 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எத்திக்ஸு, எக்கனாமி இந்த புக்ஸாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ மைண்டில் ஸ்ட்ராங்காக வந்து பின்னாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு வெளியே ஒரு புக்கு வந்து வாங்குறீங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக கொடுப்பாங்க. எஸ்சிஆர்டி புக் அப்படின்னா சமச்சீர் புக்கை மொத்தமாக கம்பைல் பண்ணி ஒரு புக்கை வந்து பின்னாக கொடுப்பாங்க. அந்த புக்கில் 2019 என்ன புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பைலேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், இப்போ சோஷியல் வால்யூம் 1 இருக்குது அப்படின்னா, இந்த எஸ்சிஆர்டி புக்கில் இந்த 2 புக்லையும் என்ன கண்டென்ட் வந்து பின்னாக இருக்கோ இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கூகுளில் ஃப்ரீயாக வந்து பின்னாக இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கல, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃப்ரீ லிங்க் நம்ம வந்து பின்னாக இருக்குது. பட் ஹார்ட் காப்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது 2019 என்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணால் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ஏன்னா கண்டென்ட் நிறைய வந்திருக்கும், அதை நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக குரூப் 4க்கு இந்த ஒரு எடிஷன் புக்கையும் உங்களுக்கு போதுமானதாக வந்திருக்கும். பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும், ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் 2019 ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓல்டு புக் ப்ரிப்பேர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து இப்போ நகை வேண்டாம். அதுக்கு பதிலாக 10 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானதாக வந்து இப்போ நகை இருக்கும். ஓகே. இதான் நீங்கள் சமச்சீர் கல்வி புத்தகம் சூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். 2019 நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர்? நன்றி, வணக்கம்.